அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் எண் 65 நிறைவு செய்கின்றோம். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அச்சம், ஆசை இவை இரண்டுமே துன்பம் தருவனவாக இருக்கின்றன. இவற்றோடு இன்று நாம் பார்க்கின்ற அந்த செய்தி கோபம், சினம், இதுவும் துன்பம் தருகின்ற ஒன்று. செய்யுளை முதலில் பார்ப்போம். அச்சம் அலைகடலின் தோன்றலும், ஆர்வுற்ற விட்டகலகில்லாத வேட்கையும், கட்டிய மெய்நிலை காணா வெகுளியும், இம்மூன்றும் தம் நெய்யில் தாம் பொரியுமாறு. திரிகடுகம் 65. இயற்றப்பட்டிருக்கின்ற பல்வேறு வகையான நூல்கள், இலக்கியங்கள், செய்திகள், செய்யுள்கள் இவற்றை அறியாது, இவற்றை படிக்காது, படித்து உண்மைத்தன்மையை உணராது இருந்து அதன் மூலமாக இங்கு அறியாத்தன்மையினால் கோபம் கொள்ளுதல், சினம் கொள்ளுதல், அது தீராத இடும்பை தரும், தீராத துன்பத்தை தரும் என்பது மூன்றாம் கருத்தாக இங்கு பதிவு செய்யப்படுகிறது. சுக்கும் மிளகு திப்பிலி போன்ற இது திப்பிலி மருந்தாக இங்கு சொல்லப்படுகிறது. சினம் தொடர்பாக பல குறள்கள் இருக்கின்றன. அவற்றுள் ஒன்றினை இன்று நாம் பார்ப்போம். சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு, நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று. பொருள் என்ன? கையை ஓங்கி நிலத்தில் அரையிறன்னு வச்சுடுங்க. அப்படி அரையும் போது அந்த தரைக்கா வலிக்கும், கைக்கு தான் வலிக்கும். சின்ன பிள்ளையில ஏமாற்றுவாங்க, இந்த நிலந்தான் உன்னை கீழே தள்ளி விட்டுட்டா வா அதை அடிப்போம் அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே ஓங்கி அறைந்தால் அங்கே வலி நிலத்துக்கு அல்ல, கைக்கு. அது பிழைக்க முடியாது. அந்த வகையில்தான் இங்கு சினம், அது கொள்வதுதான் வலிமை என்று எண்ணிக்கொண்டு இங்கு சினம் கொள்கிறார், கோபம் கொள்கிறார், கோபத்தின் அடிப்படையில் செயல்படுகிறார் என்றால் அங்கு துன்பம் யாருக்கு? அந்த கோபப்படுகிறவர் தான். இந்த உண்மையை நூல்களை படிக்கிறவர்கள், செய்யுள்கள், இலக்கியங்களை படிக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆனால் அது படிக்காதவர்கள், படித்தறியாதவர்கள், இந்த மெய்மையை, இந்த உண்மையை அறிய விரும்பாதவர்கள், முயலாதவர்கள், அவர்கள் இந்த நிலத்தை அரைந்து கை வலியை அங்கு தாங்க முடியாமல் வலியோடு இருப்பது போன்று இந்த கோபத்தினால் வலித்துயர்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். சினம் அது ஏற்புடைய ஒன்றல்ல. நான் ஓ நன்மைக்காக தான் கோபப்பட்டேன், நன்மைக்காக இருக்கிறவர்கள் கோபப்பட மாட்டார்கள். கோபம் என்பது அது எதிர்வகையான ஒன்று. அது அன்புக்கு எதிரானது, இறைவனுக்கு எதிரானது. இறைவன் இங்கு இந்த கோபத்தன்மையில் செயல்படுவதை அங்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ இயேசு இப்படி கையில் சாட்டை எடுத்தார், அது கோபத்தின் விளைவல்ல, அறத்தின் விளைவு. அறச்சினம் என்று சொல்ல தேவையில்லை, மாறாக அறவெழுச்சி, ஒரு போராட்ட உணர்வு என்று நாம் சொல்லலாம். தவிர அது அறச்சினம் என்று சொல்லி அதை சுருக்கிவிட வேண்டாம். ஆக இந்த வகையில் சினம் எந்த வகையிலுமே பயன் தராது. ஒரு பாடல் ஒன்று உண்டு. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி என்று அருமையான ஒரு பாடல். ஆக இங்கு பொறுமையே புதுமைக்கு அடித்தளம். பொறுமை இருந்தால் இங்கு சினம் இங்கு இடம் பெறாது. ஆத்திரக்காரருக்கு புத்தி மட்டு அப்படின்னா என்ன? கோபம் கொள்கிறவருக்கு அறிவு இல்லை. அறிவற்ற தன்மையில் செயல்படுகின்ற பொழுது அங்கு முழுமையான, முதன்மையான, சிறப்புக்குரிய, கடவுளுக்குரிய செயலை செய்ய இயலாது, நன்மை வராது. எனவே இங்கு கோபத்தை, சினத்தை தவிர்த்தாக வேண்டும். இது நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் மெய்நிலை. மெய்நிலை என்றால் என்ன? உண்மை நிலை, வாய்மை நிலை, மெய் அறிவு, மெய் உணர்வு, இப்படிப்பட்ட இந்த செய்திகளெல்லாம் கொண்டிருப்பதான் மெய்நிலை. இங்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மெய்நிலையாக வாழ வேண்டும். எல்லாருமே மெய்நிலையாளர்களாக இருக்க வேண்டும். நாம் பாடங்கள் படிக்கிறோம், வகுப்புகள் படிக்கிறோம், 1ஆம் நிலை, 10ஆம் நிலை, 12ஆம் நிலை என்று. அதை போன்று சிலுவை பாதையிலே அங்கு 14 நிலைகள் இருக்கின்றன. அந்த நிலைகளெல்லாம் இருக்கட்டும். இங்கே எல்லாரும் இவற்றின் ஊடாக, அவற்றின் விளைவாக இங்கு நாம் மெய்நிலையை அடைய வேண்டும். இந்த மெய்த்தன்மையோடு வாழ விரும்புகின்ற எவரும் இங்கு சினம் கொள்ள மாட்டார், கோபம் கொள்ள மாட்டார். ஏரோதியாள் போன்று கோபப்பட்டு அங்கே திருமுழுக்கு யோவானுடைய தலையை வாங்க மாட்டார்.
எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும். எனவே கோபம் கொள்ளாமை, சினம் கொள்ளாமை தலைமை தன்மையான ஒரு பண்பாக இங்கே இருப்பதற்கு நாம் உறுதி ஏற்றுக்கொள்வோம். அந்த வகையிலே அச்சமோ கோபமோ ஆசையோ இவையெல்லாம் இல்லாத ஒரு தன்மையில் நன்மாந்தர்களாக வாழ உறுதி ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திருக்கிடத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.